மரியாளே ஏன் அழுதாய்? நம்மை பிரியாத இயேசுவை பார். மரியாளே ஏன் அழுதாய்? நம்மை பிரியாத இயேசுவை பார். கல்லறையில் இயேசு இல்லையோ? கண்ணீர் துடைக்க அவர் எழுந்தாரே. கல்லறையில் இயேசு இல்லையோ? கண்ணீர் துடைக்க அவர் எழுந்தாரே. மரியாளே ஏன் அழுதாய்? நம்மை பிரியாத இயேசுவை பார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 47 வரை. தியானத்திற்கான தலைப்பு விழித்திருப்பதன் பாக்கியம். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். மத்தேயு 24:46. மருத்துவமனை மருந்தகத்தில் பணிபுரிந்த ஒருவனுடைய அனுபவம் இது. காலையில் மாத்திரம் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகளை ஆயத்தம் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பான வேலை. சில சமயங்களில் மாத்திரைகளை சரியாக எண்ணாமல் தோராயமாக எடுத்து கொடுத்து விடுவதும் உண்டு. ஒரு தடவை அந்த மருத்துவமனை பொறுப்பதிகாரி திடீரென மருந்தகத்தில் நுழைந்து ஏதேச்சையாக இவரது இடத்திற்கு நேரே சென்று நோயாளிக்கு கொடுத்த மருந்து பொட்டலத்தை வாங்கி மருந்து சீட்டில் இருக்கிற அளவும் அதுவும் சரியா இருக்கிறதா என்று எண்ணி பார்த்தாராம். அது 1 மாதத்திற்கான மருந்தாக இருந்ததால் உண்மையில் அன்று இவர் எண்ணாமல் தான் எடுத்து கொடுத்திருக்கிறார். என்ன அதிசயம்! அதிகாரி எண்ணிவிட்டு இவரை வாழ்த்திவிட்டு சென்றாராம். அது எப்படி சரியாக இருந்தது என்று இன்றும் அவருக்கு ஆச்சரியம்தான் என்றார் அவர். இயேசு தாம் இவ்வுலகத்தை விட்டு போவதை குறித்தும் பின்பு மீண்டும் 2ஆம் முறை வரப்போவதை குறித்தும் அடிக்கடி போதித்திருக்கிறார். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். மத்தேயு 16:27. அதே சமயம் நாம் எப்படிப்பட்ட ஊழியராக இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு போதித்திருக்கிறார். உண்மையுள்ள ஊழியக்காரருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியையும் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கின்ற பாக்கியத்தை குறித்தும் கூட எடுத்துரைத்துள்ளார். இன்று நாம் வாசித்த பகுதியிலும் தாம் திரும்பவும் வருகின்ற நாளையும் நாழிகையையும் பிதாவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்று இயேசு சொன்னாலும் அந்த நாட்களை குறித்ததான அடையாளங்களை தெளிவாக விளங்க வைக்கிறார். இந்த அடையாளங்களை உணரும் போதாவது நாம் விழிப்பாய் இருக்க வேண்டாமா? பின்னர் இயேசு ஒரு உபமானத்தை கூறுகிறார். ஒரு எஜமான் தனது வேலைக்காரருக்கு ஏற்ற வேலைகளில் உணவு கொடுத்து அவர்களுடைய குறைவுகளை விசாரித்து உதவி செய்ய ஒரு ஊழியனை நியமிக்கிறார். அவன் 2 விதங்களில் கிரியை செய்யலாம். ஒன்று, எஜமான் கூடவே இல்லாததால் தன் பொறுப்பில் தவறி எஜமான் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று வேலைக்காரரை கடினமாக நடத்தலாம். அல்லது எஜமானுக்கு விசுவாசமாய் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மைத்துவமாய் இருக்கலாம். அல்லது எஜமான் திடீரென வரும்போது என்னவாகும்? முதலாம் அவன் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் வீசப்படுவான். ஆனால் விழிப்புடன் கிரியை செய்தவனோ தன் எஜமானில் ஆஸ்திகளுக்கு விசாரணைக்காரனாவான். இவனே பாக்கியவானாவான். ஜெபம் செய்வோமா? மீண்டும் ராஜாதி ராஜாவாய் வரப்போகும் தேவனே, நீர் வரும்போது விழித்திருக்கிற ஊழியக்காரனாய் ஆயத்தத்தோடு நாங்கள் காணப்பட கிருபை தாரும். ஆமென்.